இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு முக்கியமான கடமை கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இன்னைக்கு பரலோக ராஜ்யம் போக போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நான் தேர்வு பண்ண வேண்டிய ஒரு வேலையை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவங்க எதற்காக வந்து பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுன்ற காரணத்தையும் அவங்களுக்கு நான் சொல்லணும். இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரொம்ப கடினமான ஒரு வேலை. அதை நான் எப்படி ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர்ல இருக்கேன். அதனால தான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கேன். நான் அங்க பாரு யாரோ ஒருத்தர் வராரு. நல்லா பெரிய இடமா இருக்கு, பிளாட் போட்டு சேல் பண்ணா நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் போல இருக்கு. ஏமா நான் உள்ள போனோம், அலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேர் இந்த ஜீவ புத்தகத்துல இருக்கான்னு பார்த்துட்டு தான் உங்களை உள்ள விட முடியும். இருக்கான்னு பாருங்க. உங்க பேர் சொல்லுங்கய்யா. மைக்கேல். மைக்கேல். மன்னிக்கணுங்கய்யா, உங்க பேர் இந்த ஜீவ புஸ்தகத்துல இல்ல. ஏன் பேர் இல்ல? அதற்கான காரணத்தை நான் சொல்றேங்கய்யா. நீங்க உலகத்துல வாழ்ந்தப்ப அந்த நாட்கள்ல வந்து பிளாட் போட்டு விற்கிறேன்னு சொல்லிட்டு அநேக ஏழை குடும்பத்தெல்லாம் நீங்க அடிச்சு பிடிச்சு அவங்களோட நிலத்தை பிடிங்க அநேக பேருடைய கண்ணீருக்கு நீங்க ஆளாயிருக்கீங்க. லஞ்சன்ற பேர்ல அநேக பேர் நீங்க வந்து உங்க பக்கம் இழுத்து நீங்க ஒரு பெரிய ஆதிக்கம் பண்ணிருக்கீங்க, அராஜகமான ஆதிக்கம் பண்ணிருக்கீங்க. உங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாதுங்கய்யா. நீங்க சைட்ல பார்த்து கொடுத்ததுனால தானே அந்த இடத்துல உங்களுக்கு இடம் இல்லாம போனது. உங்களுக்கான இடம் கீழ இருக்கு, நீங்க அங்க போலாம். இந்த அளவு பெருசா இருக்குமா? அதோட பெருசா இருக்கு. ஆஹா, லோன் வாங்குறது இது கரெக்டான இடம் நினைக்கிறேன். நிறைய பேர் முடிச்சு போட்டுக்குள்ள போட்டுங்க. இருங்கயா, ஃபர்ஸ்ட் உங்க பேர் இந்த ஜீவ புத்தகத்துல இருக்கான்னு பார்த்துட்டு தான் உள்ள விட. அதெல்லாம் எப்படி இருக்கும்? நான் லோன் வாங்கி தருவேன். என் பேர் லோன் அது இருக்கான்னு பாருங்கம்மா. ஐயா, உங்க பேர் இது இல்லைங்கய்யா. அது எப்படி இல்லாம போகும்? நான் கார் லோன் வாங்கி தரேன், எவ்வளவு லோன் நான் வாங்கி தரேன், அது எப்படி இல்லாம போகும்? நீங்க லோனு கலைஞ்சதுனாலதான் உங்க பேர் இங்க இல்லாம போச்சு. அநேக பேர்கிட்ட நீங்க அன்பான வார்த்தையெல்லாம் பேசி லோனுக்காக அவங்கள கவர்ந்து அவங்கள லோன் எடுக்க வச்சு கடைசியில் அவங்க லோன் அடைக்க முடியாது எவ்வளவோ வருத்தப்பட்டு தன்னுடைய வண்டி வீடு எல்லாத்தையும் இழந்து எவ்வளவு கண்ணீருக்குள்ள நீங்க ஆளாக்கிருக்கீங்க தெரியுமா? உங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த இடத்துல இடம் இல்லைங்கய்யா, மன்னிச்சுக்குங்கய்யா. நிறைய பேர் இருப்பாங்களா? நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நிறைய லோன் கேளுங்க நீங்க. அடடா, இடம் ரொம்ப பெருசா இருக்கே. இந்த இடத்துல ஒரு பில்டிங் போட்டு கட்டினோம்னா வேற லெவல்ல இருக்குமே. சரி, உள்ள போய் அடுத்தடுத்த ஏரியாவை போய் பார்ப்போம். இருங்கம்மா, ஃபர்ஸ்ட் உங்க பேர் இந்த ஜீவ புத்தகத்துல இருக்கான்னு பார்த்துட்டு தான் உள்ள விட முடியும். பாருங்க. உங்க பேர் என்னங்கம்மா? என் பேர் ஜான்சி ராணி. நான் ராணி மாதிரி வாழ்ந்தவன். ஓ, அப்படிங்களா? இருங்க பாக்குறேன். நீங்க ராணி மாதிரி இருக்கீங்க. ஆமாங்கம்மா, நீங்க ராணி மாதிரிதான் வாழ்ந்திருக்கீங்க. ஆனா இந்த ஜீவ புஸ்தகத்துல உங்களோட இடம் உங்களோட பேர் குறிக்கப்படலாமா? என் பேர் இல்ல, நல்லா செக் பண்ணுங்க, அதுல இருக்கும். நான் பாத்துட்டேம்மா. அதற்கு உண்டான காரணத்தையும் நான் சொல்றேன். நீங்க உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல நீங்க பங்களால இருந்து நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கவங்க கிட்ட வேலை செய்யறேன்ற பேர கடுமையா வேலையை வாங்கிட்டு 5-10 கொடுத்து கஷ்டப்படுத்திருக்கீங்க. அவங்க துக்கமான நாட்கள்ல வந்து நின்ன போகிறது கூட உங்களோட இருதயம் வந்து அவங்களுக்காக இறங்கல. நீங்க தன்னுடைய வாழ்க்கை, தன் சுகம், தன் மேட்டிமை, தன் பெருமை நீங்க வாழ்ந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல இடம் இல்லாம மன்னிச்சிருங்க. இப்போ நான் எங்க போறது? உங்களுக்கான இடம் கீழ இருக்கு, நீங்க அங்க போலாம். அது இதோட நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க பேர் இந்த ஜீவ புத்தகத்துல இருக்கான்னு பார்த்துட்டு தான் உள்ள விட முடியும். உங்க பேர் என்ன சொல்லுங்க? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். உங்க பேர் இருக்காங்க பாக்குறீங்களா? பேசலா ஒரு ஊழியக்காரர். உங்களோட பேர் நான் நிச்சயமா பாக்குறேங்கய்யா. மன்னிக்கணுங்கய்யா, உங்க பேர் இதுல இல்ல. நிறைய பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கேன், தினக்கும் சர்ச்சுக்கு வருவேன். அப்புறம் எப்படி என் பேர் இல்லாம போகும்? ஐயா, நீங்க வந்து நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலைங்கய்யா. ஆனா நீங்க ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு வெளியில போயிட்டு நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்ததா நீங்க எல்லாத்துட்டும் பெருமையா சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்கய்யா, ஊழியத்துக்கு வர ஊழியக்காரங்கள ரொம்ப படிச்சு பேசியிருக்கீங்க. அதுவும் உங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்ட நீங்க செய்த காரியங்கள். அதனால உங்களுக்கு இந்த இடத்துல இடம் இல்லைங்கய்யா. உங்களுக்கான இடம் வேற இடத்துல இருக்குங்கய்யா. போகலாம். அப்புறம் பாத்துக்கோங்க. வணக்கம் பாருங்க. உங்களை மாதிரி ஆட்களுக்காக தான் இந்த பரலோகம் திறக்கப்பட்டிருக்கு. வாங்க, எல்லாரும் சந்தோஷத்தோட உட்பிரவேசிப்போம். பாருங்க.